ஒரு கடாயில் நெய் சேர்க்காம 1 கப் அளவு ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இது ரவை 1/4 கிலோ ரவை. நிறம் மாறாமல் வறுத்து எடுத்துக்கிடணும் இந்த மாதிரி. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ ரவை நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கிடணும். கொரகொரப்பானாலும் அரைச்சி எடுத்துக்கலாம், நைஸானாலும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச ரவையை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. அதே மிக்ஸி ஜாரில் 1/4 கிலோ ரவைக்கு 3/4 கப்பு சீனி எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு சீனினாலும் எடுத்துக்கலாம், இனிப்பை பொறுத்து. அதோட 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடணும். அதையும் இந்த ரவையோட சேர்த்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கிடணும். பொன்னிறமாக வறுத்து அந்த ரவையோட சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3/4 கப் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சிருங்க. நெய்யை ஆற விட்டுறக்கூடாது. 1/4 கிலோ ரவைக்கு 3/4 கப் நெய் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த நெய்யை ரவையோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் சூடாக இருக்கும்போதே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு வந்தோடனே கையாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவை லட்டாக பிடிச்சி எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு பிடிக்க வரலன்னா கொஞ்சமாக சூடானா பால் ஊற்றினாலும் மிக்ஸ் பண்ணி பிடிச்சிக்கிடலாம். இந்த ரவை லட்டை ஒரு 15 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், ரொம்பவே நல்லா வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த தீபாவளிக்கு நீங்களும்